நம்ம சிவபெருமானை வழிபடுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் மேலே கண்மூடித்தனமான அந்த அன்பானதை நம்ம அவர் மேலே வைத்தால் மட்டும்தான், நம்மளுக்கு மேலும் மேலும் அந்த அன்பானது அவர் மேல் பெருகி, அவர் மீது அந்த ஆர்ப்பரிக்கிற அன்பை நம்ம கொட்ட கொட்ட, நம்மளுக்கு வாழ்க்கையில் பேரின்பத்தை அவர் காட்டி கொண்டு இருக்கிறார். இப்போ நடக்கின்ற இந்த மாய உலகத்தில் நம்ம நிறைய ஆசைகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் ஒரு இறைவனுக்கு முன்னாடி, ஈசனுக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம அவர் மீது அந்த அன்பானதை நம்ம வைக்கும் பொழுது தான் அவர் நமக்கு அவருடைய அந்த பேரன்பத்தை நமக்கு தருகிறாரு. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம அவரோடைய ஐத்தியமாகி அவருடைய அந்த சொரூபத்தில் ஒரு சின்னமாக இருந்து விடுகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா, சாதாரண மனிதர்களுக்கும் சித்தர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சாதாரண மனிதர்கள் உடலிலிருந்து ஆன்மாவை யமதர்வர் பிரித்து கூட்டி செல்வார். ஆனால் சித்தர்களுக்கு அப்படி கிடையாது. சித்தர்கள் பார்த்திங்கன்னா, தன்னோட உடம்புலேருந்து தன்னோட ஆன்மாவை தானே பிரித்தெடுக்கும் வித்தைகளாகிய குருவாகளாகவும் திருவர்களாகவும் கற்று வைத்திருப்பார்கள். அப்போ அந்த சித்தி நிலையை அவர்கள் அடைவதற்கு ஈசனை நினைத்து எத்தனை ஆண்டுகள் தவம் இருந்து அந்த ஆன்மாவை பிரித்தெடுக்கும் முறையை அவர்கள் கற்றியிருப்பார்கள் என்று நீங்கள் இந்த இடத்துல உணர்ந்து கொள்ளணும். இப்போ நம்ம சாதாரண மனிதனாக இருக்கோம்னா, நம்ம ஈசனை வழிபடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வெறும் ஒரு ஆசையின் காரணமாகத்தான் நம்ம அவரை வழிபடுகிறோம். சிவபெருமான் அப்படி இருப்பார், அவரை வழிபட்டால் இப்படிலாம் நடக்குது, அவரை நிறைய பேர் வழிபடுறாங்க, நம்மளும் வழிபடுவோம் அப்படிங்கிற அந்த ஆசையில் தான் நம்ம சிவபெருமானை இப்போ வழிபட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் அதையும் தாண்டி இந்த சித்தர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் யார் சொல்வதையும் எதையும் கேட்க மாட்டாங்க. அவர்களுக்குள் அந்த எழுந்த சிவத்தின் காரணமாக அவர்கள் சிவமே கதி என்று இருந்து விடுவார்கள். அவர்கள் வைக்கின்ற பக்தி அளவு நாம் கொஞ்சம் கூட வச்சிருக்க மாட்டோம். ஏன்னா அவர்கள் முழு நேரமும் சிவம் அப்படிங்கிற அந்த இதிலே இருப்பாங்க, அவர் நினைப்பிலே இருப்பாங்க. அப்போ அவர்கள் நாளடிவில் அவருடைய பக்தியை பெருமளவு பெறும் பொழுது அவர்களுக்கு தன்னைத்தானே அந்த ஆத்மாவை பிரித்து வித்தைகள் காட்டுற அளவுக்கு அவர்கள் குருவாக மாறிவிடுகிறார்கள். அப்போ யமனே வந்தாலும் அவர்களுடைய ஆன்மாவை தானாக தான் பிரித்தெடுக்க முடியுமே தவிர, யமன் அவர்களுடைய ஆன்மாவை பிரித்தெடுக்க முடியாது. எதற்கு, ஏன், எப்படி? எல்லா மனிதர்களுக்கும் யமன் தான் ஆன்மாவை எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ இவர்களால் எப்படி எடுக்க முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்களுக்கு முன்னால் நிற்பவர் யார் என்று கேட்டால் சிவபெருமான் அப்படிங்கிறது ஆணித்தனமான உண்மையாக அந்த இடத்துல இருக்குது. சிவனை கடந்து யமனாலையும் நம்மளை தொட முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. மார்க்கண்டேயனோட வரலாறு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். அவர் தீவிர சிவபக்தர். தன்னுடைய குறிப்பிட்ட இளம் வயதிலேயே அவருடைய அந்த ஆயுட்காலமானது விதி அப்படிங்கிறது முடிந்து விட்டது. ஆனால் விதியையே அவர் அந்த பக்தியின் காரணமாக வென்று தன்னுடைய மரணத்தையே ஜெயித்திருக்கார். சிவபெருமான் மீது அவர் பிறந்ததுலேருந்தே அந்த அளவு கடந்த பக்தியை வைத்திருக்கிறார். அப்போ அவருடைய அந்த காலம் முடிய போகுது. யமதர்மனும் மேலேருந்து வராரு. அவரோட உயிரை பிரித்தெடுக்கிறதுக்காக அவரை கூட்டு போகிறதுக்கு வராரு. இதை பார்த்தோன்னே ரொம்ப பயந்த மார்க்கண்டேயன் என்ன பண்ணுறாருன்னா, சிவபெருமானோட அந்த லிங்கத்தை இருக்க பற்றி பிடித்து விட்டு அவர் போகமாட்டேன் அப்படின்னு அவரை பிடித்து அந்த பக்தியின் காரணமாக ஈசனை விட்டு வரமெடுக்காரு. அப்போ யமதர்மன் என்ன பண்ணுறாரு, சிவலிங்கத்தை பிடித்திருக்க அந்த மார்க்கண்டேயனை வலுக்கட்டாயமாக இழுக்கிறாரு. தன்னுடைய பிள்ளையை தொட்ட உடனே ஈசனுக்கு கோபம் வந்துடுது. உடனே என்ன பண்ணுறாரு, டக்குன்னு அங்கே யமதர்மனை ஓங்கி ஒரு மிதிச்சிருந்தாரு. உடனே யமதர்மனும் தான் செய்கின்ற அந்த தவறை பொறுத்து கொள்ளுமாறு அவரிடம் வேண்டி அங்கேருந்து மன்னிப்பு கேட்டுவிட்டு போயிடான். அதிலிருந்து மார்க்கண்டேயனோட உயிரை யமனால் பறிக்க முடியலை. அப்போ மார்க்கண்டேயன் சாகாவரம் பெறுறாரு. அப்போ ஈசன் மீது அந்த வைக்கின்ற பக்தி நம்மளை யமன்கிட்டையுமே அணுக முடியாத அளவுக்கு அவர் நம்மளை காப்பாற்றுவார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அப்போ நம்ம ஈசனை வழிபடுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சாதாரணமாக வழிபடுறோம், அவர் என்ன நம்மளுக்கு கொடுக்குறாரு அப்படிங்கிற எதுவுமே நமக்குள்ளே வரக்கூடாது. சிவத்தை நம்பினால் நல்லது நடக்கும், கண்மூடித்தனமாக நம்பினால் பல அதிசயங்கள் நம் வாழ்வில் நடக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதை மட்டும் என்றைக்குமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம யாரை வழிபடுகிறோம், இந்த பிரபஞ்சம், இந்த மொத்த உலகத்தையுமே ஆட்டி படைக்கிற இறைவனான ஈசனை நம்ம வழிபடுகிறோம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் நமக்கு கிடையாது. அப்போ அவரை வழிபடுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எப்பேற்பட்ட துன்பங்கள் வந்தாலும் அவர் நமக்கு போக்கி விடுவார். அவர் கேட்குறதெல்லாம் ஒன்று தான். அவர்கிட்ட உங்கள்கிட்ட பொண்ணோ பொருளோ காசோ எதுவுமே கேட்கல. உங்ககிட்ட அந்த உண்மையான பக்தியை மட்டும்தான் கேட்குறாரு. எந்த சூழ்நிலையிலும் தன்னை மறந்துடாத அந்த உண்மையான
அந்த பக்தியை மட்டும்தான் ஈசன் நம்மக்கிட்ட கேட்குறாரு. வேறு எதையுமே அவர் பொண்ணோ பொருளோ நம்மகிட்ட எதுவுமே கேட்கல. அப்போ நம்மளுக்கு வைக்கின்ற அந்த பக்தியானது இறைவனிடத்தில் உண்மையானதாகவும் ஆழமானதாகவும் நல்ல வழியில் நற்சிந்தனையோடு நம்ம இருக்கணும். அது எப்படிங்க என்னால் உண்மையான பக்தியை அவர் மேலே ஆழமாக வைக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடியத்தான் செய்யும். மற்றவர்களால் அந்த சித்தர்கள்லாம் ஞானிகள்லாம் எப்படி போயிருக்காங்க? அவர்களும் சாதாரண மனிதர்கள் தான். அவர்கள் மட்டும் எப்படி முயன்றார்கள்? அவர்கள் ஒரே நிலையில் அவர்கள் அந்த மனநிலையை கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ காலம் போராடி அந்த நிலையை அடைஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம அந்த இடத்துல தெரிஞ்சிருக்க மாட்டோம். ஆமாம், நம்ம சிவத்தை நினைக்கிறோம், திடீர்னு வேறு சிந்தனை நமக்குள்ளே வந்துடுது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு அதை விட்டுருவோம். திரும்ப 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 ஒன்று பண்ண தான் அதில் வெற்றி நமக்கு கிடைக்குமே தவிர, ஒரு தடவை பண்ணிவிட்டு ஆமாம் அவ்வளோதான் அப்படின்ட்டா அதில் நமக்கு எந்த விதமான ஒரு வெற்றியும் நமக்கு கிடைக்காது அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று தான். ஒரு தடவை முயற்சி பண்ணிவிட்டு அவ்வளோதான், இது செட் ஆகாதுப்பா அப்படின்ட்டு நம்ம அதை விட்டுருவோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அந்த முயற்சி பண்ணாமலேயே நம்ம இது நமக்கு செட் ஆகாது, இதை நம்மளால் பண்ண முடியாது அப்படிங்கிறதே நம்ம சொல்லி கொண்டு அதே இடத்துல புலம்பி கொண்டு தான் இருப்போம் தவிர அந்த முயற்சி எடுக்க மாட்டோம். அப்போ சிவத்தை வழிபடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாருக்கும் ஒரு ஈஸியான வழி தான் அவர் அடைவதற்கு. என்ன, அதை முயற்சி பண்ணலை அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ நம்ம அந்த முயற்சியை திரும்ப திரும்ப பண்ணும்போது தான் நமக்கு அந்த வெற்றியானது கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துல நம்ப மாட்டோம். அனைத்தையும் அவன்தானே நடத்துகிறான், அவன் திருநாமத்தை சொல்லிவிட்டு அவன் போக்கிலேயே அனைத்தையும் விட்டு விடுங்கள், சரணடைந்தவர்கள் சாய்வதில்லை. எல்லாம் அவர் போக்கில் விட்டுட்டு நடக்கிறதெல்லாம் அவர் தான் செய்கிறார் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம அவரை நினைத்து கொண்டு அந்த அவரை நெருங்குவதற்கான அந்த முயற்சியில் இறங்கினாலே நம்ம வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிறத மட்டும் நம்புங்க. தில்லை நடராஜரான அந்த எம்பெருமானை மனிதர்களாகிய நாம் மட்டும் வணங்கவில்லை அப்படிங்கிறத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சித்தர்கள், சத்தர்கள், தேவர்கள், மூவர்கள், ஐவர்கள் இப்படி அனைத்து உலகினரும் வழங்குகிறார்கள். அவ்வளவு புகழ் ஓங்கி நிற்கும் எம்பெருமானை யாம் இத்தில்லையில் கண்டோம் என்று மாணிக்கவாசகர் பெருமான் பாடுகிறார். அப்போ பார்த்தீங்கன்னா ஈசனை அறிந்தவர்கள் வெவ்வேறு விதமான அவர்கள் அறிந்ததை மற்றவர்களும் உணரணும் அப்படின்னு நிறைய எழுதி கொண்டு போயிருக்காங்க. அப்போ அவர்கள் எதற்கு இதெல்லாம் எழுதி கொண்டு போயிருக்காங்க அப்படின்லாம் நம்ம சிந்திக்க மாட்டோம். அவர்கள் எதற்காக பிற்காலத்தில் இப்படி அவர்கள் பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் எழுதிட்டு போயிருக்காங்க. தான் பெற்ற அந்த இன்பத்தை மற்றவர்களும் அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர்கள் அதை எழுதி அந்த பொருளுக்கான விளக்கத்தையும் நமக்கு கூறி கொண்டு போகிறார்கள். ஆனால் அதெல்லாம் இப்போ உள்ளவங்க பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அதெல்லாம் நம்புறது மூடநம்பிக்கை அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. முதல்ல நம்ம இறைவன் மீது அந்த நம்பிக்கையை வைக்கிறதுனால தான் நம்மளுக்கு அந்த அன்பானது மேலும் மேலும் பெருகி கொண்டே போகும். அப்போ சும்மா நம்ம ஏதோ வழிபடணும், சாமியை கும்பிடணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இருந்தோம்னா கடைசி வரை நமக்கு அவர் மீது ஒரு நம்பிக்கையானது வரவே வராது. அந்த அன்புமே அவர் மீது பெரிதாக இருக்காது. நம்மளே ஈசனான இறைவனை நம்பி அந்த அவர் மீது அந்த அன்பை செலுத்தினாலும் மற்றவர்கள் நம்மளை அவரை அடைய விடாமல் சில வழிகளை நம்மளை தடுக்கத்தான் செய்வாங்க. நீ ஏன் சிவபெருமானை போய் வழிபடுகிற, அந்த சாம்பலை பூசிக்கிட்டு ஒரு மாதிரியாக இருக்கிற அந்த கடவுளை போய் ஏன் வழிபடுற அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அவர்களுக்கு அவருடைய அந்த அன்பானது தெரியவே தெரியாது கடைசி வரையும். அப்படி பேசுகிறவங்க பக்கத்துலேயும் நம்ம போகக்கூடாது. அவங்க சொல்கின்ற அந்த வார்த்தைகளை நம்ம காதில் போட்டுக்கொண்டால் நமக்குத்தான் அது மனதை குழப்பி விடும். அவர்கள் சொல்கிறதெல்லாம் ஒரு பெருசாக எடுத்துக்கிடக்கூடாது. அப்படி பேசுகிறவர்கள் எல்லாமே கடைசி வரை அந்த பேரின்பத்தை அடையாமலேயே இந்த மாய உலகில் கிடைக்கின்ற இந்த மாய ஆசைகளிலே இணங்கி அதை மட்டுமே அனுபவித்து விட்டு கடைசியில் மாண்டு போய் திரும்பியும் அந்த மறு ஜென்மம் அப்படிங்கிறது எடுத்து இந்த வாழ்க்கையில் உள்ள கர்ம வினைகளுக்கு இணங்கி திரும்ப அந்த தவறுகளை செய்து அந்த இன்ப துன்ப வாழ்க்கையில் திரும்ப திரும்ப அதை அனுபவித்து கொண்டு புலம்பிக் கொண்டு இறைவனை கடைசி வரை நம்பாதவர்கள் நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உலகத்தில் பல கோடி மக்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே அந்த முக்தி நிலை அப்படி அடைஞ்சிட்டா இந்நேரம் இத்தனை பேர் இருப்பாங்களா? அப்போ சிவபெருமானை நினைத்து அவருடைய அந்த அன்பை பெற்று முக்தி அடைந்தவர்கள் அப்படின்னு எத்தனை பேர் இருக்காங்க? அப்போ இந்த உலகத்தில் வாழ்கின்ற பல கோடி மக்களில் அவரை கடைசி வரையே நினைக்காம அவரை பற்றி உணராமல் திரும்ப திரும்ப அந்த மறுஜென்மம் அப்படிங்கிற அந்த பிறவி எடுத்து அந்த கர்மவினைப்படி திரும்ப வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு தான் இருக்காங்க. அப்போ நம்ம அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு அந்த இறைவனை அடைய வேண்டும் என்றால்
அந்த சிவத்தை நாம் தேடி அந்த அன்பானதை நம்ம பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த வாழ்க்கைன்ற ஒன்று பலமாக நமக்கு அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீ ஈசனை வழிபடுகிற சிவனே என்று அமர்ந்து விடு, சிவனே என்று அழுதுவிடு, சிவனே என்று இருந்துவிடு. உன் வாய் பேசாவிடினும் உன் வழிகள் தீராவிடினும் வாழ்க்கை நகராவிடினும் நீ சிவமே என்று இருந்துவிட்டால் உன் வாழ்க்கையை அவர் பார்த்து கொள்வார். உனக்கான அந்த தேடலை அவர் தொடங்கி வைத்து விடுவார். அவரை தேடுவதற்கான அந்த தேடலை அவர் தொடங்கி விடுகிறார். அதற்கப்புறம் உன் வாழ்க்கை புதுமைக்கு வழிவகுக்கும். ஈசனே போற்றி என்று இருந்துவிடு, இறையவர்களை பெற்றுவிடு. ஓம் நம சிவாய நமக. நல்வினை தீவினை அப்படிங்கிற 2 வினைகளை நம்மளுக்கு கொடுத்துருக்கார். நல்வினைனா என்ன? நல்வினைனா நல்லதை செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தீய வினை அப்படிங்கிறது நம்ம தெரிந்தும் தெரியாமலும் செய்கின்ற அந்த தவறுகள் தான் தீய வினை. தீங்கு செய்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரியுதுன்னா அதை நம்ம திருத்திக்கிட்டு அடுத்து அதை செய்யாமல் நம்ம இருக்கணும். தெரியாமல் செஞ்சிட்டோம், இனிமேல் செய்ய மாட்டோம்ப்பா அப்படின்ட்டு கடவுள்கிட்ட சொல்லுவாங்க பார்த்தீங்களா? சில பேர் ஏதாவது தெரியாமல் தவறு செஞ்சிட்டோம், இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் அதை திருத்திக்கிட வழி பண்ணுவாங்க. சில பேர் தெரிஞ்சும் அதை பண்ணிவிட்டு திரும்ப அந்த தவறுகளை பண்ணுவாங்க. இதனால் என்ன பயன் கேட்டிங்கன்னா, அந்த அவர்கள் என்ன பாவம் செய்கிறார்களோ அது அப்படியே அவர்களுக்கு பின்னாடி வந்துக்கிட்டே இருக்குங்கிறத அவங்க அந்த இடத்துல நினைவு கூற மாட்டாங்க. அந்த கர்ம வினை அப்படிங்கிறது அவர்களுக்கு வரும். அது மாதிரி இந்த நல்வினையில் நல்லது யாருக்காவது செய்தாலும் அவர்கள் அதை பெரிதாக சொல்லி கொள்ளக்கூடாது. ஒருத்தங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்குறீங்க, இல்லை ஏதாவது வாங்கி கொடுக்குறீங்க, இல்லை ஏதாவது பண்ணுறீங்கன்னு வைங்களேன், அதை நீங்கள் பெருமையாக சொல்லிக்கொள்வதனால உங்களுக்கு அந்த நல்வினை செய்வதற்கான அந்த பயனும் உங்களுக்கு கிடையாது. நான் அப்படி செஞ்சேன்ப்பா இப்படி செஞ்சேன்ப்பா அப்படின்னு சொல்கிறதுனால உங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது. இடது கை செய்கிறது வலது கை தெரியக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதற்காக? இப்போ இறைவன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பிரபஞ்சம், பூமியை மட்டுமா படைச்சிருக்காரு, எவ்வளவோ படைச்சிருக்காரு. ஆனால் அப்படி படைச்சவரையே நம்ம மறந்துட்டு இந்த உலகத்தில் உள்ள மாயையில் நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கோம். அவருக்கு ஒரு நன்றியாவது கூறியிருக்கோமா இந்த வாழ்நாள் வரையில்? இந்த உலகத்தை படைச்சி என்னையும் ஒரு ஆளாக மதித்து எனக்கு ஒரு உயிரை கொடுத்துருக்கீங்களே அப்படிங்கிற அந்த நன்றியை நம்ம ஒரு நாளும் இறைவனிடத்தில் சொல்லியிருப்போமா? அந்த எண்ணமானது நமக்கு வரவே வராது. பிறந்துட்டோம், வாழ்க்கையில் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் வரும். நம்மளை படைத்த இறைவன் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி இருப்பார், அவரை பார்க்கணுமே அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு வருமா? வரவே வராது. அவர் இவ்வளோ விஷயங்களையும் பண்ணி அவர் பாட்டுக்கு அமைதியாக நம்மளை வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கார். நம்ம பண்ணுறதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. கடவுள் எவ்வளவோ பிரபஞ்சங்களை உருவாக்கிட்டு பூமியையும் படைச்சு மனிதர்களையும் உருவாக்கி அந்த உயிர்களை செயல்படுத்தி கொண்டிருக்கார் பார்த்தீங்களா? அப்போ அவர் அந்த அகங்காரம் அப்படிங்கிறது அவர்கிட்ட இருந்ததுன்னா இந்நேரம் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது இருந்திருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. அப்போ எதையுமே எதிர்பார்க்காமல் அவர் செய்கின்ற அந்த செயலுக்கு நம்மிடம் அவர் எதிர்பார்ப்பது ஒன்று தான். அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்னது? அந்த உண்மையான அந்த அன்பை தான் அவர் கேட்கிறார். இவ்வளவு கொடுத்த அந்த இறைவனுக்கு நம்ம ஒரு நன்றி அப்படிங்கிற அந்த அன்பை செலுத்தும் விதமாக இருந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிறது தான் அவர் கேட்கிறார். ஆனாலும் நம்ம அதை கூட கொடுக்கறதுக்கு என்னமோ நம்மளுடைய சொத்தையே எழுதி வைக்கிற மாதிரி நம்ம இது பண்ணுவோம். இப்போ நம்ம ஒரு உணவு வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உணவை நம்மளுக்கு தயாரித்து கொடுத்துருப்பார்கள். அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை உருவாக்கியிருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு அந்த இடத்துல தெரியாது. நான் காசு கொடுத்துருக்கேன், இதை வாங்கியிருக்கேன், சாப்பிட போகிறேன் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும். என்றைக்காவது நம்மளுக்கு அந்த சுவையான உணவு ரெடி பண்ணி கொடுத்த அவர்களுக்கு நன்றி அப்படிங்கிறத சொல்லியிருப்போமா? கிடையாது. நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம், இப்போ ஹோட்டலில் போய் ஒரு சாப்பாடு சொல்லியிருந்தோம், அதை அழகாக அப்படி செஞ்சு நம்மகிட்ட பிளேட்டில் கொண்டு வந்து கொடுப்பாங்க, நம்ம சாப்பிட்டு போயிருந்தோம். ஆனால் அதை ரெடி பண்ணது எப்படி அவர் ரெடி பண்ணியிருப்பார் அப்படிங்கிறத நம்ம யோசிக்க மாட்டோம். அந்த மாதிரி தான் கடவுள் நமக்கு எவ்வளவோ கொடுத்துருந்தாலும் அது எப்படி கொடுத்தாரு, அவருக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அந்த சாப்பாடு மாதிரி தான் கொடுத்தாரா, அவ்வளோதான், சாப்பிட்டு போயிட்டே இருக்கணும், அவரெல்லாம் கண்டுக்கிடக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் நமக்கு வரும். அப்படி இருக்கக்கூடாது. எவன் ஒருவன் சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு முன்னாடி இறைவனிடத்தில் இந்த உணவு கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு தெரிவித்து விட்டு சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா? பெரும்பாலும் அப்படி யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த சாப்பாட்டுக்கு இறைவனுக்கு ஒரு நன்றி சொல்லுவாங்க.
சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா தினமும் கண் விழிக்கும் பொழுது இந்த வாழ்நாளை எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறவங்கலாம் இறைவன் மீது அந்த அளவு கடந்த பக்தியை வைத்திருக்கிறதுனால தான் சொல்கிறாங்க. நம்ம பள்ளியில் படிக்கும் பொழுதெல்லாம் நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு பாட்டு மாதிரி ஒன்று சொல்லி தருவாங்க, இறைவனுக்கு நன்றி கூறுற மாதிரி. அப்போ அந்த இடத்துலையே பிள்ளைகளுக்கு அந்த ஒழுக்கத்தை சொல்லித்தராங்க பார்த்தீங்களா. அப்போ அதை பின்தொடர்ந்து தான் நம்மளும் வரணும். நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கும் அதையே சொல்லிக் கொடுக்கணும். அப்படி சொல்லி கொடுத்தா தான் நம்மளுக்கு இறைவனை மறக்க மாட்டோம் கடைசி வரையும். அந்த சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம சொல்லிக் கொடுக்கறது தான் நம்மளுக்கு அவரை நினைவூட்டுத வகையில் இருக்கின்றது. அவரை பற்றி அறியாமலே இருந்தோம்னா கடைசி வரை இறைவனை நம்ம அடையாமலே போய் பிடிக்கிறோம். இந்த உலகத்தில் நமக்கு என்னென்ன பொருட்கள் வேணுமானாலும் கிடைத்திருக்கலாம். காரு, பங்களா, செல்வம், மனைவி, குழந்தைகள் அப்படின்னு எல்லாமே நமக்கு கிடைத்திருந்தாலும் அதெல்லாம் கொடுத்தது யார் அப்படிங்கிறது நம்ம அந்த இடத்துல நினைச்சு பார்த்துருக்க மாட்டோம். அதெல்லாம் கொடுத்தது யார்? இறைவனானப்பட்ட ஈசன் அப்படிங்கிறது நம்மளுக்கு அந்த இடத்துல உணர முடியாமல் போய்விடுகிறது. அப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன தோணும்? நான் தான் இதெல்லாம் பெற்றிருக்கேன், நான் தான் இதெல்லாம் அடைஞ்சிருக்கேன், நான் தான் இதெல்லாம் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிற அந்த நான் அப்படிங்கிற அந்த எண்ணமானது நமக்குள்ளே வந்து விடுகிறது. அப்போ அந்த இடத்துல இறைவனானப்பட்டவர் நமக்கு சுத்தமாக தெரிய மாட்டார். அவர் இல்லைன்னா இந்த உலகத்தில் ஒன்றுமே, இந்த பிரபஞ்சம் எதுவுமே கிடையாது. அப்போ எல்லாம் நமக்கு கிடைக்கிது, எல்லாம் நமக்கு கொடுக்குறாங்க. எது கிடைச்சாலுமே அது இறைவனானப்பட்டவர் தான் நமக்கு கொடுக்குறாரு அப்படிங்கிறத மட்டும் அந்த இடத்துல தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுக்கு ஒரு பொருள் கிடைச்சாலும் சரி, நம்ம ஒரு இடத்துல வெற்றி படைத்தாலும் சரி, நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சாலும் சரி, எல்லாத்துக்குமே காரணம் இறைவன் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நம்ம அந்த இடத்துல நினைக்க மாட்டோம், நான் தான் எல்லாத்தையும் அடைஞ்சிருக்கேன், நான் தான் எல்லாத்தையும் பெற்றிருக்கேன். அவர் உனக்கு அந்த வழிகளை காட்டி பெற வைத்திருக்கார். அந்த இடத்துல நீர் இல்லைன்னா நான் இல்லை, நீர் இல்லைன்னா இந்த வேலையை நான் செய்திருக்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த நன்றியை அவரிடம் எப்பொழுதுமே சொல்லி கொடுத்து இருக்க வேண்டும். இறைவன் சில பேர் கேட்பாங்க, இறைவனா அப்படின்னு யாருமே இல்லையே, என் கண்ணுக்கெல்லாம் தெரியலையே அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் பேசுவாங்க. எங்கே உன் இறைவனை என் கண் முன்னாடி காட்ட சொல்லு அப்படின்லாம் சொல்லுவாங்க. மனிதர்கள் வாழ்வதற்கு ஒன்று தேவையாக இருக்கின்றது அப்படின்னு எதை சொல்லலாம்? தண்ணி, சாப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் தாண்டி அவன் மூச்சு விடுவதற்கு காற்று ஒன்று இருக்குது, ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சுவாசித்து அவன் கார்பன் டை ஆக்சைடை வெளியேடுகிறான். அப்போ அந்த ஆக்சிஜன் அப்படிங்கிற அந்த காற்றை அவன் சுவாசிக்கிறதன் மூலமாகத்தான் அவன் உயிர் வாழ்கிறான். அது நம்ம கண்ணுக்கு தெரியுதா? நம்ம மூச்சு விடுறோம், அந்த காற்று நம்ம கண்ணுக்கு தெரியுதா? மூச்சு இழுக்கிறோம், அந்த உணர்வானது நமக்குள் தெரிகின்றது. மூச்சை இழுக்கிறோம், உணர்வு நமக்கு தெரியுது. காற்றை விடுறோம், திரும்ப அது நமக்கு தெரியுது. அது மாதிரி தான் இறைவன் நமக்கு தெரிய மாட்டார், அவரை உணரத்தான் நம்மளால் முடியும். அந்த உணர்தல் மூலியமாக தான் நாம் இறைவனை அடைய முடியுமே தவிர அவரை கண் முன்னாடி கொண்டு வந்து காட்டு அப்படிங்கிற அந்த மனிதர்களுக்கு அது சுற்றமாக புரியவே புரியாத அளவு தான் இருக்கும். இறைவனை உணர்ந்தவன் எதற்கும் தேவையில்லாமல் பேச மாட்டான். உணராவன் தான் வெட்டித்தனமாக பேசிக்கொண்டு தேவையில்லாதவர்களையும் குழப்பிக்கொண்டு நாத்திகம் பேசிக்கொண்டு இருப்பார்கள். உணர்ந்தவன் பொறுமையாக இருப்பான். உணராவன் தான் எதை பற்றியுமே சிந்திக்காமல் கடவுள் என்பவர் கிடையாது அப்படி இப்படின்னு அவரை குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்போ நம்ம சுவாசிக்கிற அந்த காற்றானது நமக்கு எப்படி தெரியாமல் இருக்கிறதோ அதே போல் தான் இறைவனானப்பட்டவர் அனைத்து இடத்திலும் பரவி இருக்கிறார். அவரை நாம் உணரத்தான் முடியுமே தவிர அவரை கண்களால் பார்க்க முடியாது. அதை மட்டும் எப்பொழுதுமே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவர் எங்கிருக்கிறார், எப்பொழுது வருவார், அப்படி இருப்பாரா இப்படி இருப்பாரா அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் நமக்குள்ளே வரக்கூடாது. அவர் நமக்குள் தான் இருக்கிறார் அப்படிங்கிறத மட்டும் என்றைக்கு நான் வச்சுக்கோங்க. நம்ம செய்கின்ற ஒரு செயல் வெற்றி அடையுதுன்னா அதற்கு காரணம் அவர் தான். தோல்வி அடைஞ்சாலும் அதற்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கும். தோல்வி அடையுது, கடவுள் நம்மளை கண்டுக்கிடவே மாட்டாரு அப்படி இப்படின்லாம் நம்ம அந்த இடத்துல அவரை பழி சொல்லக்கூடாது. இதற்கு காரணம் ஏதாவது இருக்கும், இறைவன் செயல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்து போய்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக அதற்கான அந்த தோல்விக்கான காரணம் என்பது இறைவனால் வகுத்த ஒரு செயலாகத்தான் இருக்கும். அந்த இடத்துல உனக்கு ஏதாவது ஆபத்து நேரிடலாம், அதனால் கூட நீ தோற்று போயிருக்கலாம். அதை நம்ம சிந்திக்க மாட்டோம். இப்போ ஒரு இடத்துக்கு போனாலும் சரி, அந்த இடம் தடங்கல் படுது, நம்ம காரில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், எதுலனாலும் போகிறோம், நம்மளுக்கு தடங்கல் படுதுன்னா அதற்கு காரணம் ஏதாவது இருக்கலாம். இறைவன் நம்மளை காப்பாற்றுவதற்கு கூட அந்த இடத்துல ஏதாவது அசம்பாவிதம் நடக்கலாம்.
அப்போ அதற்கு கூட இறைவன் நம்மளுக்கு காப்பாற்றுறதுக்கு கூட அந்த வழிவகை செய்யலாம். ஆனால் அதை நம்ம புரிஞ்சுக்கிட மாட்டோம். அந்த இடத்துல இறைவனை நம்ம திட்டுவோம். அப்போ எது நடந்தாலும் நன்மைக்கு இறைவன் செய்கின்ற செயல் அப்படிங்கிற அந்த எண்ணமானது நமக்குள்ளே வந்தால் மட்டும்தான் நமக்கு இறைவனை பற்றி முழுமையாக அந்த புரிதல் அப்படிங்கிறது நமக்குள்ளே எப்பொழுதுமே இருக்கும். நம்ம ஒரு நற்செயலில் ஈடுபடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லது தான் நடக்குமே தவிர தீயது எதுவுமே நடக்காது. நல்லது செய்கிறோம்னா நமக்கு நல்லது தான் வரும். ஆனால் அந்த நல்லது செய்கிறதுலேயே நம்மளுக்கு அந்த ஆணவம் இருக்கக்கூடாது. நான் தான் செய்கிறேன் அப்படிங்கிறது. இறைவன் வழி நடத்துகிறார், நான் செய்கிறேன், இறைவனால் செய்கிறேன், எல்லாத்திற்கும் காரணம் இறைவன் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் நமக்குள்ளே இருக்கணும். அதுபோல் பார்த்திங்கன்னா மனிதர்கள் சில நேரங்களில் அவர்கள் நல்லதே செய்யணும் அப்படின்னு நினைச்சால் கூட மற்றவர்கள் நல்லது செய்தால் நம்மளை ஏதாவது பேசிடுவார்களோ, அந்த கூச்சம் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய வியாதியாகவே இருக்குது. ஒரு செயலில் செய்யலைன்னா கூட யாராவது பார்த்து ஏதாவது சொல்லிடுவாங்களோ, இல்லை அவன் பார்க்குறான் நம்மளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, அந்த கூச்ச உணர்வு இருக்கிற வரைக்கும் மனிதர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. இறைவனுக்கு மட்டும்தான் பயப்படணுமே தவிர மற்றவர்கள் ஏதாவது சொல்லிடுவார்களோ அப்படிங்கிறது நம்ம யோசிக்கக்கூடாது. இப்போ நீங்கள் செல்வந்தராக இருக்கீங்க, ஏழைகளுக்கு உதவணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதை நீங்கள் உதவும் போது உங்களை சிலவிடமிருந்து சில பேர் உங்களை அந்த மாதிரி செய்ய விடாமல் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கெல்லாம் அஞ்சக்கூடாது. உங்களிடத்தில் இறைவன் இருக்கிறார், அவர் பார்த்துக்கொள்வார் அப்படிங்கிறத நீங்கள் கடந்து போயிட்டே இருக்கணும். இறைவனிடம் அவர்கள் விட்டு விடுங்கள். நீங்கள் செய்கின்ற செயல்களுக்கான பலன்களை அவர் வழங்கி கொண்டு தான் இருக்கின்றார். நம்மளுக்கு கஷ்டப்படுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நாம் ஏதாவது ஒரு தீயது செய்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதன் மூலியமாக தான் நமக்கு அந்த கஷ்டம் அப்படிங்கிறது வருது. அதை விட்டுவிட்டு நம்ம அந்த இடத்துல அந்த கஷ்டத்தை நினைத்து திரும்பியும் மேலும் மேலும் சங்கடங்கள் தர்ற மாதிரி செயல்களை செய்யக்கூடாது. அப்போ இறைவனாகப்பட்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். நமக்கு அவர் ஒன்றும் செய்ய மாட்டார், யார் பார்க்குறா, நம்ம தான் பெரிய ஆள், யாரும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு இருந்தவர்கள் இப்போ மண்ணுக்கடியில் இருக்காங்க. உலகத்தையே கட்டியாழ்ந்த எத்தனையோ மன்னர்கள் இப்போ மண்ணுக்கடியில் தான் புதைந்துண்டு உயிரற்ற நிலையில் இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல நமக்கு நம்ம அந்த ஆணவத்தோடு இருக்கும் பொழுது தன்னையே மறந்து இறைவனையும் மறந்து அனைத்து மனிதர்களையும் கட்டியாளுகின்ற அந்த ஆணவத்தில் நம்ம இருக்கும் பொழுது நமக்கு எதுவுமே பெரிதாக தெரியாது. அந்த ஆணவம் தான் நமக்கு பெரிதாக தெரியும். அப்போ நம்மளுக்கு அந்த இடத்துல நம்ம சில காலம்தான் இருப்போம், நமக்கு ஒரு நாள் மரணம் அப்படிங்கிறது நிச்சயம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ திடீர்னு நம்ம எல்லாரையும் துன்புறுத்துகிறோம், வற்புறுத்தி எல்லாத்தையும் அடிமை வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் அப்போ அந்த மனிதர்கள் நம்மளை வாழ்த்துவார்களா? அவர்களுடைய சாபமானது நமக்கு தான் வரும். நன்றாக ஆட்சி செய்து ஒரு மன்னன் தன்னுடைய மக்களை நன்றாக காத்து இறைவன் கொடுத்த அந்த செயலை செய்து கொண்டு இறைவனுக்கும் நன்றி செலுத்திக்கிட்டு வாழ்கின்றார் என்றால் இறைவனும் அவரை பாராட்டுகிறார், அவருடைய அந்த அன்பை செலுத்துகிறார், மக்களும் அவர்களுடைய அந்த அன்பை செலுத்துகிறார்கள். அப்போ அவனுக்கு அந்த இறைவனர்களானது எளிதில் கிடைத்து விடுகிறது. தன்னையும் பெரிய ஆளாக நினைத்து கொண்டு மனிதர்களையும் துன்புறுத்தி அவர்களுக்கு கீழே உள்ளவர்களையும் அடிமைப்படுத்தி இறைவன் சொல்கின்ற அந்த செயலுக்கு இணங்காமல் தான் செய்கிறது தான் சரி அப்படிங்கிற அந்த செயலுக்கு வந்துட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் மற்ற மனிதர்களுடைய சாபத்திற்கு ஆளாகிறான், இறைவனுடைய கோபத்திற்கும் ஆளாகிறான். அப்போ அவன் இறக்கும் தருவாயில் என்ன நடக்குது? அவன் யாரையுமே வாழ்த்த மாட்டாங்க. அப்போ அவன் இறக்கும் தருவாயில் அவனை பார்த்து எல்லாருமே சந்தோஷம் படுவாங்களே தவிர அவனுக்காக யாருமே துக்கப்பட மாட்டாங்க. அப்பாடா அவன் செத்துட்டான்டா அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் அவர்களுக்கு வருமே தவிர ஐயோ பாவம் அப்படிங்கிற அந்த எண்ணம் அவர்களுக்கு வருமா? அப்போ நம்ம வேறு ஒரு மனிதர்களை துன்பப்படுத்துகிறோம், இல்லை அவர்கள் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறோம் அப்படின்னு நம்ம கொடுமைகள் படுத்துகிறோம்னு வைங்களேன். அவர்கள் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அமைதியாக சகித்து கொண்டு போகிறார்கள் என்றால் அவர்கள் அதெல்லாம் பண்ண தெரியாமல், திரும்ப அவங்களுக்கு அதெல்லாம் செய்ய தெரியாமல் கிடையாது. அவர்கள் கடவுளுக்கு பயந்து வாழ்கிறார்கள். இதெல்லாம் பண்ணால் தவறு அப்படின்னு அவர்களுக்கு தெரியும். அதனால் அவர்கள் திரும்ப உங்களுக்கு பண்ணுறது அவர்களுக்கு தான் தீங்காக முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சு தான் அவர்கள் விளங்கி போகிறார்கள். அதை மட்டும் என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஒருத்தனை துன்புறுத்துகிறோம், அவன் எவ்வளோ தான் துன்புறுத்துறான் நம்மளை ஒன்றுமே பண்ண மாட்டான் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அதெல்லாம் கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்கார், அவன் மூலியமாக உனக்கு தண்டனை கொடுப்பாரு அப்படிங்கிறத அந்த இடத்துல நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டால் மட்டும்தான் திரும்ப அந்த தவறு செய்வது அப்படிங்கிறது நமக்கு தோன்றாது. தவறுகள் செய்து பிற உயிர்களை துன்புறுத்தி என்னதான் நன்றாக வாழ்ந்தாலும் ஏதோ ஒரு கட்டத்தில் தான் கூட இருக்கிறவங்களே அவர்களை கொலை செய்து நிறைய பேர் மடிந்து போயிருக்கிறார்கள். அதுவும் நமக்கு தெரிஞ்சது தான்.
அப்போ நன்றாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வாழ்க்கையானது நலமுடன் இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். இறைவன் நம்ம தவறு செய்தாலும் அதை மன்னிப்பதற்கான வாய்ப்புகளை நம்மளுக்கு அடிக்கடி கொடுத்து கொண்டு தான் இருப்பார்.